சிறுதானியங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கரும்பு உற்பத்தியில் தேசிய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிப்பதாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து செய்யறதுனாலதான் வேளாண்மையும் பிறகு இருக்கு, உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள், கேழ்வரகு, எள் மற்றும் துவரையில் முதலிடம். எல்லா வகையிலும் விவசாயத்திற்கு துரோகம் செய்த ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. 3 வேளாண் சட்டங்களை திமுக எதிர்த்த போது அதனை ஆதரித்து கையெழுத்திட்டவர்கள் அதிமுகவினர் என்று சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பயிர்களுக்கு நடுவே களைகள் நுழைக்கும் என்பது விவசாயியுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கலையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடுறீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. கடந்த ஆட்சியில விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு. தகுதியுள்ள விடுபட்ட மகளிருக்கு விரைவில் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும். சென்னையில் பேட்டியளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த முயற்சி நடப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அனைவரும் ஒருவருக்கொருவர் அரவணைத்து செல்லும் நிலையில் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் திட்டவட்டம். எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக தலைவர் எங்களோடு உரையாடலை நிகழ்த்துகிற போது நாங்கள் சூழலை கருத்தில் கொண்டு, கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு, வெற்றியையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம். அது பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும். தேமுதிக தனித்து போட்டியா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். யாருடன் கூட்டணி என்பதை இப்போதைக்கு தெரிவிக்க முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. திமுக கூட்டணி கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கட்சியின் ஆட்சிதான் நடைபெறும் என்று நம்பிக்கை. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும். இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமே. இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. அதுக்கு மேல நீங்க சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, கோவிலூர், ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. கேரளா அருகே வெடித்து தீப்பற்றிய சிங்கப்பூர் நாட்டு சரக்கு கப்பலிலிருந்து 8 சீனர்கள் உட்பட 18 பேர் பத்திரமாக மீட்பு. இந்திய கடற்படை, மும்பை கடலோர காவல் படைக்கு சீன அரசு நன்றி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்த தனது சில பதிவுகள் அளவு மீறி சென்றுவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார் எலான் மஸ்க். வரம்பு மீறி சென்றுவிட்டதை உணர்ந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.